தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்து வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரலும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும். ஆமேன். அன்பின் இறைவா, இதோ இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் எம்மை பாதுகாத்தமைக்காக வேண்டுகிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் மது தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பிடும். இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, இணைந்து ஜெபிக்கின்றார்களோ அனைவரையும், அவர்களது குடும்பங்களையும், அவர்களது கருத்துக்களையும், அவர்களுடைய ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏற்று ஆசிர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம். தொடர்ந்து நோயினால் வருந்துவோர், மருத்துவமனையில் இருப்போர், யாரும் இல்லையே என்று அனாதைகளாக இருப்போர் மற்றும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட இன்றைய நாள் முழுவதும் நாம் ஜெபிப்போம். இயேசுவின் இரக்கமும் அன்பும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று பாவ நிலையிலிருந்து இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பதன் வழியாக புண்ணிய நெறிகளில் நாம் வாழ இறைவரம் வேண்டி ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். விண்ணில் நிலையான மாட்சிமையே, மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே, உன்னத தந்தையின் ஒரே மகனே, கன்னியின் அருமை மகனே நீர், வழக்கை உதவிடையாமெழவே எம் உளம் நிறைந்த ஆர்வத்துடன் புகழ் பாடி நன்றியுடன் பதம் நாடிட அருள் கூர்வீர். கதிரவன் எழுவே காரிருளகலுமே, அதுபோல் எமக்கொழிவும் வருகை மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புறச் செய்வீர். கொடையே எம் நம்பிக்கை எம்முள் ஆழ்ந்தது ஊன்றிடுக, நம்பிக்கை அதனுடன் வளம் பெருக, அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக. நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தார், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகமென்றும் ஆளுகவே. ஆமேன். இறைவா, என் மீது இறங்கியருளும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாய் படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். நாம் சொல்ல வேண்டிய பதில்: இறைவா, எம் மீது இரக்கம் வையும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும்.
இறைவா, என் மீது இரக்கம் வையும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இறைவா, என் மீது இரக்கம் வையும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும், உறைபணியிலும் வெண்மையாவேன். இறைவா, என் மீது இரக்கம் வையும். மகிழ்வழியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். இறைவா, என் மீது இரக்கம் வையும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாயே. இறைவா, என் மீது இரக்கம் வையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்களாக. இறைவா, என் மீது இரக்கம் வையும். அருள்வாக்கு. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முகத்திரையாக அவர் இருக்கின்றார். உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கின்றார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகள். உமது அருளால் அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஏழைகள் மத்தியில் நீரே துணையாக நின்று காத்தருளும். இறைவா, எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் முதியோருக்கும் நோயினால் கஷ்டப்படுவோருக்கும் எங்களால் என்ற உதவிகளை செய்வதற்குரிய ஆசிரை தந்தரலும். இறைவா, நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியறலும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு நீர் நித்திய இலைப்பாற்றி தந்திரல உம்மிடம் வேண்டுகிறோம். மது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடி கொணர்ந்தீர். இன்றைய நாளில் மது பாடுகளை நினைவு கூர்ந்து பாவத்தில் விழாமல் புண்ணிய பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர். நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தியருளும். இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அன்னை மரி நம்மை காத்து வழிநடத்த வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான அஜிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.